நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, உன் விசுவாசம் உன்னை மீட்கும். தியான வசனம் லூக்கா அதிகாரம் 8 வசனம் 48. இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்றார். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் பயங்கரங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது நாம் திகைத்து தடுமாறுகின்றோம். நான் என்ன செய்வேன், எப்படி இதிலிருந்து வெளியே வருவேன் என்று சஞ்சலம் கொள்கின்றோம். இன்றைய நாட்களில் அநேகர் இது நிமித்தமாக தற்கொலை செய்து மடிந்து போகின்றார்கள். இல்லை பிரியமானவர்களே, தற்கொலை செய்வது கோழைத்தனம். இதற்கு ஒரு வழி உண்டு. இதைத்தான் மேற்கண்ட வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டவர் சர்வ வல்லவர், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. எந்த நிலைமையிலிருந்தும் எத்தீமையிலிருந்தும் அவருடைய வல்லமை நம்மை விலக்கி மீட்கும் என்பதை விசுவசித்து ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே வண்ணமாகத்தான் பயங்கரமான வியாதியினால் பல வருடங்கள் பாடுபட்ட ஒரு பெண்மணி கடவுள் மீது முழு நம்பிக்கையும் வைத்து அதிசயமான விடுதலை பெற்றாள் என்பதை இந்த குறிப்பிட்ட வேத பகுதி விளக்குகின்றது. நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், மலை போன்றதாக இருந்தாலும், கடவுள் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்து அவளை போன்றே விடுதலை பெறுங்கள். ஒரு குடும்பத்திலே வயது சென்ற தாய் திடீரென்று பேச முடியாமல், நடக்க முடியாமல் படுக்கையிலானார்கள். அவர்கள் அன்புள்ளம் கொண்ட தாயாக இருந்தபடியினால் பிள்ளைகள் யாவரும் கவலைக்குள்ளானார்கள். அப்பொழுது ஒரு நற்செய்தி கூட்டத்திற்கு தங்கள் தாயை மாலை வேளையில் அழைத்துச் சென்றார்கள். ஒரு நாற்காலியில் கஷ்டப்பட்டு தூக்கி உட்கார வைத்தார்கள். ஊழியம் செய்த ஊழியரை அழைத்து ஜெபிக்கும்படி சொன்னார்கள். அவர் ஜெபிக்கும் போது குடும்பத்தார் அனைவரும் மற்ற ஊழியர்களும் ஒன்று சேர்ந்து விசுவாசத்தோடு கடவுளை நோக்கி ஒரு மனதோடு ஜெபித்தார்கள். என்ன ஆச்சரியம்! கூட்டம் முடிந்து வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட தாய் அன்றே கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார்கள். எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள். அடுத்த நாள் மாலை கூட்டத்தில் அதே குடும்பத்தின் மக்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு அந்த கூட்டத்தில் அருமையாக சாட்சி கொடுத்தார்கள். அதுவரை நடக்க முடியாமல் இருந்த அந்த அம்மா மேடையில் அங்கும் இங்குமாக நடந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு ஏறெடுக்கின்ற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் தம்மையே அர்ப்பணித்தவர். அதன் மூலம் அவர் என் அக்கிரமம் யாவையும் மன்னித்து புது வாழ்வை இப்பொழுதே எனக்கு தருவார் என்று விசுவசித்து எல்லா காரியங்களிலும் மீட்பை பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு ஆண்டவரே, நான் விசுவசித்திருக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கின்றேன் என்ற வசனத்தின்படி இந்த அறிவை எனக்கு கொடுத்து உம்மையே உறுதியாய் நம்பவும், இன்று முதல் எல்லா காரியங்களிலும் உம்முடைய ஒத்தாசையை நிறைவாய் பெறவும் எனக்கு தெய்வீக கிருபையை நிறைவாய் தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.